நம்ம மத்திய அரசு இப்படி செய்வாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. இந்த எஃப்சிஆரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பில் மட்டும் பாஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா இந்த மதம் மாத்திர கிறிஸ்தவ மிஷினரிகளை எல்லாம் எங்க இந்தியா நாட்டை விட்டு துரத்துறோம்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டே இருக்காங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வெளிநாட்டிலிருந்து வருகிற பணத்தினால தான் இந்த ஊர்ல இருக்கிற கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் மக்களை மதம் மாத்துறாங்க அப்படின்னு. ஆக்சுவலி இந்த எஃப்சிஆர்ஐல இன்னைக்கு 14,000க்கும் மேற்பட்ட ஆர்கனைசேஷன் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டு ஆக்டிவா இருக்கு. அதாவது வெளிநாடுகளிலிருந்து பண உதவிகளை பெறுகிறது. இதில் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள் என அத்தனை பேருடைய நிறுவனங்களும் உள்ளடங்கும். வெளிநாட்டிலிருந்து எந்த தேவைக்காக பணம் பெறப்படுகிறதோ அந்த தேவைக்காக அந்த பணத்தை செலவு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், எஜுகேஷனுக்காக பணம் பெறப்பட்டால் அந்த பணத்தை எஜுகேஷனுக்காக செலவு பண்ணுங்க. மக்களுக்கு உதவி செய்யறதற்காக பணம் பெறப்பட்டால் அந்த பணத்தை கொண்டு மக்களுக்கு உதவி செய்யுங்க. ஆனால் மதம் மாத்துறதுக்காக மட்டும் இந்த பணத்தை பயன்படுத்தவே கூடாது. என்னங்க பயப்படுறாங்களோ? நீ அரிசிக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் தான் ஒரு கிறிஸ்தவனாய் மாறினாய் என்று என்னை பார்த்து சிலர் சொல்றீங்க. சரி, இந்த வீடியோவை பார்க்குற எத்தனை கிறிஸ்தவர்கள் சாப்பாட்டுக்காகவும் பணத்துக்காகவும் கிறிஸ்தவர்களாய் மாறினீங்க என்று கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கிற நீங்க ஒன்று செய்யுங்க. உங்க ஊர்ல இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு பிரியாணி அரிசியை கொடுத்து உங்க மதத்துக்கு கொண்டு போங்களேன். திருப்பியும் சொல்றேன், இந்த உலகத்திற்கு வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரே மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு எப்படிங்க அந்த இருளுக்கு வருவோம்?